என்னடா ஸ்டேஷன்ல உங்க ஆளுங்க இருக்கிற தைரியத்துல என்ன முட்டி போட வச்சு கையில அடிச்சல? இப்ப இருக்க போலீஸ் முன்னால என்ன முட்டி போட வச்ச, இந்த ஊர் முன்னால, இந்த மார்க்கெட் ஜனங்க முன்னால உன்னை நான் தோப்புக்காரன் போட வைக்கிறேன். இது தோப்பு காரணமா? உன்ன காசி இன்ஸ்பெக்டரை வெட்டிட்டு போனவனாச்சே, இவன் எப்போ ஊருக்கு வந்தான்? தோப்பு காரணம் போடுற ஏழே அடிச்ச போடுறா தோப்பு காரணம். இப்ப நடக்க போறத நீங்க யாரும் பார்க்கல. இத பத்தி யாராவது போலீஸ்காரங்கிட்ட சொன்னீங்க, சொன்னவன போலீஸ்காரன் முன்னாடி நான் வெட்டுவேன். காதுல கை வை, அந்த காதுல கை வை. ஒரு நிமிஷம், எல்லாரும் 1 2 3 சொல்லுங்க. சொல்லுங்க. ஏய், ஒன்னு மார்க்கெட்ல இவ்வளவு பேருக்கு முன்னால ஒரு போலீஸ்காரனே தோப்பு கண்ணம் போட வைக்கிறானுங்களே, இவனுக்கு உருப்படவே மாட்டானுங்க. தம்பி 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 ராஜா. என்ன சார்? என்ன ஒரு கொலைகாரன் மார்க்கெட்ல எல்லாரும் முன்னாடி தோப்பு கண்ணம் போட வச்சுட்டான். யார் அவன்? பேரு காசி. நீங்க போலீஸ்காரர் தானே? தம்பி, காசி சாதாரண ஆள் இல்ல. உங்க அப்பாவுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டரே வெட்டினவன். வெட்டுப்பட்ட இன்ஸ்பெக்டர் தன் மேலதிகாரிகிட்ட எதுவுமே ரிப்போர்ட் பண்ணாம வேலையை ராஜாவை பண்ணிட்டு குடும்பத்தோட ஊரை விட்டு போயிட்டாரு. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இந்த கதின்னா என் மாதிரி ஒரு ஏட்டோட நிலைமை யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவனை ஒண்ணும் பண்ண மாட்டார், என் மேலதான் காரி துப்புவார். அவராலதான் உங்ககிட்ட வந்த. நீ போலீஸ்காரங்களே வெறுக்கிறதா இருந்தா எனக்காக வர வேண்டாம். உங்க அப்பாவை மட்டும் வெறுக்கிறதா இருந்தா இந்த காசி நீதான் தண்டிக்கணும். சார், என்ன அவமானப்படுத்தின ரவுடிய உங்க மகன் மார்க்கெட்ல பொருட்டு பொருட்டு எடுக்கிறான். ஏன் மகனா? கை கொடு கை கொடு கை கொடு, நல்ல நியூஸ் கொடுத்தேன். என்ன சார், எனக்கு கை கொடுக்குறீங்க கொஞ்சறீங்க, இதெல்லாம் பிள்ளைங்க போய் செய்யுங்க. கண்ணையா, நீ ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க வச்சுட்ட. புரியலீங்களே. என்ன வீட்டுக்குள்ள அசிங்கப்படுத்தின பொறுக்கியையும் உன்னை மார்க்கெட்ல அவமானப்படுத்தின ரவுடியையும் தடாவல 10 வருஷம் நான் உள்ள தள்ள போறேன்.
ஏந்திரா தோப்பு கண்ணம் போடு காதல கைவை இந்த கைவை மக்கள் ஏந்திரா என்ன எதுக்கே பிடிக்கிறீங்க? வேண்டிக்கிட்டு வர்றவங்களுக்கு ஷேவ் பண்றதுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கும் தான் போலீஸ் இருக்குன்னு நினைச்சியா? ரவுடிங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் அரசாங்கம் எனக்கு சம்பளம் கொடுக்குதுடா நாயே. அப்படி சம்பளம் வாங்குற ஒரு கான்ஸ்டபிளை எல்லார் முன்னாடி தோப்புக்காரன் போட வச்சு அவமானப்படுத்தினான். அதுக்குதான் அடிச்சேன். இவனை நீ அடிக்க வந்தது தற்செயலா இல்ல, ப்ரீ பிளான். திட்டம் போட்டு இவனை நீ கொலை பண்ண பாத்திருக்க. அட்டெம்ப்ட் மர்டர். இது எந்த செக்ஷன் வரும் தெரியுமா? குண்டர் தடுப்பு சட்டம். ஏய், அவன் பனியனை கிழிச்சு 2 பேர் கையும் கட்டுங்க. ஏய், ஜீப்ப ஸ்டேஷன் கொண்டு போ. இவனை நான் ஊர்வலமா கொண்டு வரேன். ஓரமாயா, ஓரமத்தில் எல்லாரையும். ராஜா, வா வா மைக்கேல், வா மைக்கேல். ஏரியாயோ அடிக்காதயா. நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதமா, நான் தியாகியா திரும்பி வரேன். ஏங்க என்ன ஆச்சு? ஏன் சோர்ந்து போய் வந்திருக்கீங்க? நேத்து தான் மாலை பாராட்டுன்னு உங்க டிபார்ட்மெண்டே உங்களை புகழ்ந்தது. இன்னைக்கு என்ன ஆச்சு? சரஸ்வதி, நான் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த அந்த கைதிய கோர்ட்டுக்குள்ள வந்து ஒருத்த விட்டுட்டு போயிட்டான். கோர்ட்டுக்குள்ளையா? செத்து போன கைதி என் பொறுப்புல இருந்தவன். அது மட்டும் இல்ல, வெட்டிட்டு போன குற்றவாளிய என்னால பிடிக்க முடியாம போயிடுச்சு. சரஸ்வதி, இந்த சம்பவத்தால அநேகமா என் வேலையே போனாலும் போயிடும். ஹலோ பெருமாள், நான் எஸ்பி ராஜேந்திரன் பேசுறேன் சார். கோர்ட்டுக்குள்ளேயே வந்து ஒருத்த மேஜிஸ்ட்ரேட்டை அடிச்சு போட்டு அக்யூஸ்ட கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கான். அந்த இடத்துல நீங்க இருந்து அக்யூஸ்டுக்கு ஏன் பாதுகாப்பு தரலன்னு தண்ணியில விளக்கம் கேட்டோம். நீங்க கொடுத்த விளக்கம் திருப்தியா இல்லைன்னு டிஜிபி ஆபீஸ்ல இருந்து தற்காலிகமா உங்களை வேலை நீக்க செஞ்சிருக்காங்க. என்னங்க என்ன ஆச்சு? என் வேலை போயிடுச்சு. அவன் எங்க? யாருங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொண்டாட்டியோட ஒரு சனியந்து வீட்டுக்குள்ள வந்துச்ச, அது எங்க? அவனுக்கு லேசா காய்ச்சல் அடிச்சது. என் மருமக அவனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கா. டாக்டர்? என்னங்க? அந்த பாவி என் கடல மண்ணை போட்டதால எனக்கு ஜுரம் வந்து புள்ளதாச்சு உன்ன கஷ்டப்படுத்த வேண்டியதா போச்சு. இதுல என்னங்க கஷ்டம்? முந்தியெல்லாம் ஜன்னியே வந்தா கூட டாக்டர்கிட்ட போக மாட்டேன். இப்ப பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் சாதாரண காய்ச்சலுக்கு கூட டாக்டர்கிட்ட கூட்டு போறேன். எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டாடியா? அவருக்கு வேலை போயிடுச்சு, அதுக்கு இவனை போட்டு எதுக்கு அடிக்கிறான்னு தெரியலையே. அவன் அடிக்க நீங்க சொல்லுது கேளுங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் வீட்டை வச்சுங்க. இப்படி எல்லாரும் முன்னாடி ரோட்ல அசிங்கப்படுத்தாதீங்க. அவனை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? உங்களுக்கு வேலை போச்சுன்னா அவன் என்ன? இவன் சொன்னாண்டி என் காக்கு சட்டை கழட்டாம விட மாட்டேன்னு. இவன் வெளியே இருந்த வரைக்கும் அது போகல, இவன் வீட்டுக்குள்ள வந்தோம் அது போயிடுச்சு. எல்லாத்துக்கும் இவன் தாண்டி காரணம். இவனை நான் கொல்லாம விட மாட்டேன். பிடியா, உனக்கு எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? நான் பிறந்த நேரம் சரியில்லைன்னு சொன்னேன், நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நேரம் சரியில்லைன்னு சொன்னேன். இப்போ வேலை போனதுக்கு ஏன் நேரம் தான் சரியில்லைன்னு சொல்றேன். நான் ஒண்ணு கேக்குறேன், நீ எங்க அம்மா கழுத்த தாலி கட்ட நேரம் சரியா இருந்ததா? நான் அவங்க வயித்துல கருவான நேரம் சரியா இருந்ததா? இல்ல நான் பிறந்த நேரம் மட்டும் தான் சரியில்லாம போச்சா? சொல்லியா சொல்லு.
இன்னாருக்கு நான் புள்ளையா பிறப்பேன் எந்த புள்ளைய உலகத்துல ஆசைப்பட்டு பிறக்கிறது இல்ல. நீங்களா பெத்துக்குவீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கேடுகாலம் வந்துருச்சுன்னா மொத்த பழி அந்த புள்ள தலையில போட்டு அவன் வாழ்க்கைய நாசமாக்கிடுவீங்க. இந்த இடத்துல தான் பிறக்கணும் முடிவு பண்ற சக்தி ஆண்டவன் ஒரு குழந்தைக்கு கொடுத்திருந்தானா தர்மம் பண்ற எத்தனை நல்ல உங்களுக்கு வாரிசு இல்லைங்கிற ஏக்கமே இருந்திருக்காது. ஒன்ன மாதிரி கேடு கட்டவனுக்கு இப்படி ஒரு பாக்கியமும் கிடைச்சிருக்காது. சின்ன வயசுல உங்ககிட்ட ப்ராகிரஸ் போட்ட நீட்டும் போது அதுல கையெழுத்து போட்டா நீ செத்து போயிடுவேன்னு சொன்னேன். அதிக மார்க் வாங்கிட்டு வந்த என்ன காப்பி அடிச்சான்னு கேட்டு அடிச்ச. அன்னைக்கு நீ வாங்கின லஞ்சத்துக்கு என் மேல திருட்டு பழி. இன்னைக்கு உன் வேலை போனதுக்கு நான் தான் காரணமா? ஒன்ன மாதிரி சில அப்பனுங்க புள்ள ஆசையா எதையாவது செஞ்சு காட்டினா அதை பாராட்டி வரவேற்கிறத விட்டுட்டு உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி அவன் முயற்சியை கெடுத்து குட்டிச்சோறாக்குறீங்க. ஒரு சின்ன தப்பு கூட தண்டச்சோறு, தருதரம், மூதேவி, முட்டாள், முண்டம், உருப்படாதவன், ஒண்ணுக்கு உதவாதவன், இப்படி எத்தனை பட்டத்தை அந்த புள்ள வளர்த்துக்குள்ள அவனுக்கு சூட்டுறீங்க. இதுக்கப்புறம் அவன் எப்படி அயோக்கியமா வளருவான்? உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு மகன் கிட்ட சொல்றதை விட்டுட்டு நீங்க வாங்குற சம்பளத்தை 15 வயசுலயே அவன் கிட்ட கொடுத்து வீட்டு பட்ஜெட்டை போட சொல்லுங்க. 30 வயசுல அவன் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போடுவான், 40 வயசுல அவன் இந்தியாவுக்கே பட்ஜெட் போடுவாயா? அதை விட்டுட்டு மகன் பிறந்த நேரம் சரியில்லை, மகன் சமைச்ச நேரம் சரியில்லை, மருமக புகுந்த நேரம் சரியில்லை. உங்க போக்கத்தை பொழப்புக்கு பழி சொல்ல இன்னும் எத்தனை நேரம் வச்சிருக்கீங்க? எத்தனை நேரம் வச்சிருக்கீங்க? இத பாருங்க, எங்க அப்பா கூட இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். என்னைக்கு நான் உங்க கல்யாணம் பண்ணிட்டேனோ அன்னைக்கு என் சந்தோஷம் எல்லாம் போச்சு. அதுக்கு காரணம் உங்க நேரம் தான். என்னைக்காவது நான் சொல்லிருக்கேனா? என்னைக்கு இவனை எனக்கு அடையாளம் காமிச்சிங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு குழந்தையை பெத்துக்காம இவனுக்கு மட்டும் தாயா இருந்துகிட்டு இருக்கேன். இவனோட நேரம் என்ன என்னங்க பண்ணுச்சு? என் புருஷனோட நேரம் சரியில்லைங்கிறது உண்மைதான். ஆனா யாருக்கு? உங்களை மாதிரி அயோக்கியனுங்களுக்கு. சாக போன எனக்கு இவர் உயிர் கொடுத்ததுல இருந்து என் நேரம் நல்லதானே இருக்கு. நீங்க உங்களை மாத்திக்கிட்டு யோகியனா இருங்க. அன்னில இருந்து என் புருஷனோட நேரம் உங்களுக்கும் நல்லா இருக்கும். அது வரைக்கும் நாங்க உங்களை பார்க்க மாட்டோம், உங்க வீட்டுல இருக்க மாட்டோம். வாங்க போலாம். ராஜா, நீங்க அந்த வீட்டை விட்டு வந்துட்டா உங்களுக்கு வேற வீடு இல்லையா? என் வீடு இருக்குது, ஐயர் வீடு இருக்குது, இன்னும் எத்தனையோ வீடு இருக்குது. நீ கவலைப்படாத கண்ணே. இப்ப அவன் எங்க தங்கறதுன்னு உங்ககிட்ட கேட்டானா? எனக்கு யாருமே இல்லன்னு உங்ககிட்ட சொன்னானா? நீங்களா ஏன் புலம்பிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது ஏதாவது அவன் காதுல விழுறதா? ஏண்டா இப்படி அடிச்சுதானே ஒவ்வொரு காரியத்தையும் நீ சாதிச்ச. உன்னை சரியா வளர்க்காத அப்பனுக்கு தண்டனை கொடுக்கணும் நீ நினைச்ச. ஆனா அரசாங்கமே அந்த தண்டனை கொடுத்துருச்சு. ஆனா அதுக்கும் காரணம் நீ தான் உங்க அப்பா சொல்றாரு. அதானே உன் பிரச்சனை. தன்னை வளர்த்து ஆளாக்கின ஒரு அப்பனுக்கு மகன் செய்ய வேண்டிய கடமை அப்பாவோட ஓய்வு காலத்தும் போது அவரை உட்கார வச்சு சாப்பாடு போடுறதும் ஒழுங்கா பாத்துக்கிறதும் தான். ஆனா நீ அப்படி இல்ல, நீ வேற. உங்க அப்பாவுக்கு ஓய்வு கொடுக்கறதுக்குன்னே வளர்ந்த மகன் நீ. ஏதோ ஒரு வகையில அவருடைய உத்தியோகமும் போயிடுச்சு, உன் லட்சியமும் நிறைவேறிடுச்சு. அடுத்து உன் லட்சியம் என்ன? நீயா ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுல ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணின. அந்த முயற்சி நிறைவேற வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் இத்தனை நாள் சும்மா இருந்தேன். சாக போன பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடுத்து அவளுக்கு ஒரு நல்ல நேரத்தை காட்டினியே. லாட்டரி டிக்கெட் வாங்கி கொடுத்து சாதாரணமா கோயில பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு நல்ல நேரத்தை காட்டினியே. அதே மாதிரி வேலை போன உங்க அப்பாவுக்கு மறுபடியும் வேலை வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல நேரத்தை உன்னால காட்ட முடியுமா? எந்த உத்தியோகம் உன்னால போச்சுன்னு உங்க அப்பா சொல்றாரோ அந்த உத்தியோகத்தை மறுபடியும் நீதான் வாங்கி கொடுக்கணும். நீ பிறந்த நேரம் சரியில்லை, வளர்ந்த நேரம் சரியில்லைன்னு எப்பவும் சொல்ற உங்க அப்பா அதே வாயால உன்னை வாழ்த்தணும். அதை செய்யறதுதான் இந்த நிமிஷத்துல இருந்து உன்னுடைய லட்சியம். இதுல நீ ஜெயிச்சு நாளைக்கு பிறக்க போற உன்னுடைய குழந்தைக்கு நீ ஒரு நல்ல அப்பன் நிரூபிக்கணும். இல்லைன்னா உனக்கும் உங்க அப்பனுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். எங்க அப்பாவை மறுபடியும் காக்கி சட்டை போட வைக்கிறது மட்டுமில்ல ஐயரே, அவர் உத்தியோகத்துக்கு போகும்போது ஒரு யோக்கியமான போலீஸ்காரனா பதவி உயர்வோட போக வைப்பேன். சபஷ்ட கண்ணா, எனக்கும் அதான் வேணும். நீங்க இன்ஸ்பெக்டர் பெருமாள். இன்ஸ்பெக்டரா? என்ன விஷயம்? நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? உங்க மகன். பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன். உள்ள வாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது?
உங்க மகன் கடத்தப்பட்டது உண்மையான முதல்ல சொல்லுங்க. ஒரே ஒரு போன் கால் தான் வந்தது. என் மகனை எங்க கொண்டு போனாங்க, எங்க வச்சிருக்காங்கன்னு ஒரு விவரமும் தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என் மகனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. 5 லட்சமா? எங்க வேணும், எப்ப வேணும்? போலீஸ்க்கு போனா என் மகனை கொன்னுடுவேன்றாங்க. ஐயா, உங்களால என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பயப்படாதீங்கம்மா, அவங்களுக்குள்ளேயே ஒரு எதிரி இருக்கான். எதிரியா? இல்லன்னா உங்க மகன் கடத்தப்பட்ட விஷயத்த எனக்கு போன்ல சொல்லுவானா? உங்க மகனை நிச்சயமா நான் காப்பாத்துறேன். என் திறமையை வெளிப்படுத்த ஆண்டவன் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம், அது வீண் போகாது. எஸ்பிக்கு ஒரு போன் பண்ணட்டுமா? அந்த போன்ல பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ. ஹலோ, எஸ்பி சாரா? 3 பேரை இவனை மாருதி வேன்ல ஏத்துங்க. மத்தவங்க அம்பாசிடர்ல ஃபாலோ பண்ணுங்க. கோ. எஸ்பி வந்துட்டார். சார், இவர்தான் கிரீநாத். இவர் மகனை தான் கடத்திருக்காங்க. உங்க மகனை எங்க இருந்து கொண்டு போனாங்க? ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு காலையில வீட்டை விட்டு புறப்பட்டு போனான். போன்ல தான் அவன் கடத்தப்பட்ட விஷயமே தெரிய வந்தது. அவங்களுக்கு என்ன வேணுமா? 5 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க பேசியே 1/2 மணி நேரம் ஆச்சு சார். 1 மினிட். முத்து சார், அதை ரெக்கார்ட் பண்ணு. நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. நான் சொல்லும் போது எடுங்க. ஸ்பீக்கர் போன் நீங்க எடுங்க. ஹலோ மிஸ்டர் கிரிநாத், நான் தான். சொல்லுங்க, பணத்தை எங்க கொண்டு வரணும்? அதுல ஒரு சின்ன சேஞ்ச். 5 லட்சம் பத்தாது, 15 லட்சம் வேணும். 15 லட்சமா? 15 லட்சம் ரூபாய் கொண்டு கொடுக்கல உன் பையனடி உயிரோட பார்க்க முடியாது. ஐயா, என் சொத்தையெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன் ஐயா. என் மகனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. உன் சொத்தெல்லாம் எனக்கு வேணாடா. நான் கேட்ட பணத்தை மட்டும் எனக்கு கொடு, அது போதும். எத்தனை மணிக்கு, எந்த இடத்துல, எங்க வரணும், எத்தனை மணிக்கு வரணும்? சாயங்காலம் 5 மணிக்கு விவேகன் குக்கு பணத்தோட நீ மட்டும் வரணும். அந்த இடத்துக்கா? அங்க டிஸ்கவுண்ட்ல பொருள் கொடுக்கறதால கூட்டம் அதிகமா இருக்கும். ஜனங்களோட மட்டும் அதிகமா இருக்கிறதுனால எங்களுக்கு சௌரியமா இருக்கும். தப்பி தவறி சுட்டா கூட மத்தவங்க சாவங்க இல்ல. சார், ட்ரெயின் சவுண்ட் கேட்கலையா? என்னடா சைலண்ட் ஆயிட்ட? ட்ரெயின் சவுண்ட் கேக்குதா? ஏதாவது சவுண்ட் கேட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண, அவங்க ட்ராக்கா சுத்த வேண்டியிருக்கும். டேப் ரெக்கார்ட் சவுண்ட் கேட்ட உடனே சைலண்ட் ஆயிட்டியடா நாயே. நான் கேட்ட பணத்தோட நீ வரல, உன் பையனோட கை, காலு, தலை எல்லாம் தனித்தனியாயிடும். ஐயா, தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க. எவ்வளவு பணம் கொடுத்து வேணாலும் எங்க பிள்ளைய நாங்க காப்பாத்திக்கிறோம். நீங்க இதுல தலையிடாதீங்க. போயிடுங்க ஐயா, போயிடுங்க. ஆமா, தமிழ்நாட்டு போலீஸுக்கு மக்கள் மரியாதை கொடுக்கிற காலம் இது. அவங்க எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிற நேரம் இது. இதை மட்டும் நாங்க கரெக்டா செஞ்சிட்டோம்னா ஜனங்க அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுறதை விட எங்களை தைரியமா நம்புவாங்க. அதை நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் இது. அதுக்கு நீங்க தான் ஒத்துழைக்கணும். கன் ஷூட்டிங்ல எங்ககிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நிச்சயமா சாக போறது உங்க மகன் இல்ல, அந்த கூட்டம் தான். மிஸ்டர் பெருமாள் சார், இருநாத்துக்கு நீங்க டிரைவரா போங்க. ஓகே மிஸ்டர் ராஜேந்திரன் சார், மத்த ஏற்பாடா நீங்க கவனிச்சுங்க. எஸ் சார். கீப் இன் டச். எஸ் சார்.